ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மெக்காவோட மெக்கானிக்கல் ஆர்ம் சீரிஸோட எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க விலைக்கனே ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே ரொம்பவே எமோஷனை ஏற்படுத்திச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா என்னோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் கண்ணீர் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா? இப்ப உண்மையாலேயே நம்ம ஹீரோவோட மெக்காவோடவான ஆல்மாவோட பழைய மெமரியை அவனும் யோசிச்சு பாக்குறான். என்ன மன்னிச்சிடறா, இந்த விஷயத்துல நான் உன்னை தலையிடவே விட்டுறக்கூடாது. இப்ப என்ன நிலைமை பார்த்தல? சரி, அதெல்லாம் தெரியுது. நீ இந்த இடத்துக்கு புதுசா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு யாக்குமாவோ அவரு கேட்கிறாரு. என்னோட பேரு ஆல்மா. அப்பதான் முறையா சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும். ஆல்மாவா? என்னோட பேரு யாக்குமோ, ககமே யாக்குமோ. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே பெரிய வெடி விபத்து நடந்தது. செக் பண்ணலான்னு வந்த இடத்துல என்ன இளவன்னு தெரியல, இப்படி நான் கிடக்குறேன். ஏய் இருடா, உனக்கு ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு, நகராத அப்படின்னு அவனை ஏஞ்சிக்க பார்க்கும்போது தன்னுடைய வலு கொடுத்து அவனை ஏஞ்சிக்க அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுற எனர்ஜி சோர்ஸ்னால ஆல்மாவும் அவனுடைய ஆட்ரிபியூஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அவனுக்கு பூஸ்ட் அப் ஆகுது. கூடவே உண்மையிலேயே இவன் தான் எனக்கு ஏத்தாளு. அது ஒண்ணு சேர்த்துக்கான ஒரு அறிகுறி தான். டே நம்மளால தடுக்க முடியுமாடா அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல ஈக்கரோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு இருக்கேன். சரி மாமா, டே என்னடா இங்க பண்றீங்க? அங்க பாருப்பா, நம்ம ஈக்கர் கிட்டயும் அக்கி கிட்டயும் ஏதோ ரெண்டு பேர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஆரம்பத்தோடைய இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். பைத்தியக்காரங்களா நீங்க எது கூட வந்திருக்கீங்க? நான் தான் அக்கி, இங்க இவனுக்கு பாடி கடா இருக்கல ஒருத்த பைத்திய மாதிரி பேசாத. என்ன வேணாலும் இப்ப நடக்கலாம், உடனே என் கூட வருங்க. இது ஆம்ஸோட டிசிஷன் இல்லப்பா. அவன் போய் சொல்றான் இது ஓயமாவோட டிசிஷன் தான். ஏய் வாய மூடு கயனோ, இது ஒண்ணு எனக்காக சொல்லல. இதோ இக்கரு கையில இருக்க ஆல்மா அவனோட நல்லதுக்காக நம்ம ஆம்ஸோடைய தலைவர் முடிவு பண்ணாரு. சரி இதை பார்த்துட்டு ஆஹா அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஏன் கிட்ட விட்டுருங்கடா. இன்னொரு பக்கம் கதமி குரூப் ஃபர்ஸ்ட் வில்லன் அந்த எனிமி பாத்தீங்கன்னா இப்போ வாட்ச்மேன் வேலை பாத்துக்கிறா. நான் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னடா இப்படி காய்ச்சியும் போட்டு விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் பொழிமின்னு இருக்கேன். ஆஹா என்னோட மெக்காவோட பொடிங்கிட்டு நான் ஒன்னுக்கு உதவான்ற மாதிரி இப்ப தள்ளி விட்டானுங்க. அப்ப சரி மாமா, ஏ செக்யூரிட்டி கார்டு இங்க வாயா கூட என்னது. அதுக்கப்புறம் அங்க போனா ஏய் நீங்க இங்க என்னடா பண்றீங்க, எதுக்காக அந்த பசங்க கிட்ட தொல்லை பண்ணின்னு இருக்கீங்க? அந்த பையனை ஏன் கிட்ட ஒப்படைங்க, நான் கதமி குரூப் கிட்ட போயிட்டு அவனோட கஸ்டடியில விடுறேன். ஏன்னா அந்த குரூப்போடைய வாட்ச்மேன் நானு. வாட்ச்மேனுக்கு இங்க என்ன வேலை? சரி கரோ கோடி நாக்கி ஓடு அப்படின்னு வாயமா சொல்ல நல்லா புரிஞ்சுது சார். அதுக்கப்புறம் அவர் தெரிச்சு குதிக்க பார்த்தா எப்படியோ வண்டியில குதிச்சிருக்காங்க. இல்லைன்னா மண்டை செதறி இருக்கும். இவனுக்கு சும்மா விட மாட்டேன், பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓடு ஓட மாட்டேன் எங்க போனாலும். இன்னொரு பக்கம் நம்ம ககமியும் அவனுடைய மெக்காவோட பார்த்துன்னு இருக்கான். இது மோசமான நிலைமையில இருக்க இப்போ. ஆமா ஆமா என்னதான் இருந்தாலும் நீங்க அவர் ப்ரோஸ் இல்லனா உங்களோட சக்தி இழந்துருவீங்கன்றது இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? அதனால தேவையில்லாம இந்த இடத்த விட்டு ஓடாதீங்க, இந்த மேன்ஷனுக்குள்ளேயே அடங்கிருங்க. அது மட்டும் நடக்காது. என்ன நினைச்சுன்னு இருக்க? நான் எப்படியாச்சு ஆல்மாவை அடைஞ்சே தருவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய அண்ணனை சுத்தமா பிடிக்காது. நான் தனித்துவமா இந்த உலகத்துக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் அக்கியும் ஹீரோவும் ஒரு வேன் மேல உட்காந்து போயிட்டு இருக்கேன். என்னடா காலையிலே வந்து கடுப்பேத்தின்னு இருக்கானுங்க, கொஞ்சமா நிம்மதி ஸ்கூலுக்கு போய் பாருங்க பார்த்தா என்ன மன்னிச்சு இருக்கிறோம். என்னடா பேசுற ஆல்மா? இப்ப என்னன்னா உன்னுடைய அமைதியான வாழ்க்கைய உன் கூட இருந்து இப்ப நான் தானே அதை கெடுத்துன்னு இருக்கேன். என்னால தானே உன்னை துரத்தின்னு வராங்க. என்னடா நீ திடீர்னு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்? அதெல்லாம் காரணம் கிடையாது. என்னோட குறிக்கோளை இப்போதைக்கு உன்னுடைய மெமரிஸை திரும்ப கொண்டு வரணும். அப்படியா? என்ன பக்கம் அக்கியோட மெக்காவோட ரெண்டு பேரும் தண்டை போடுறானுங்க. என்னடா பண்ணிக்கிறீங்க? அதுவா அக்கி காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களை பேசிட்டே போகும்போது அந்த வண்டி நிக்க ஆஹா என்னாச்சு? டிரைவரும் யாரா நீ நடுவுல கோலாபடா வண்டியில ஏத்துடுவேன் அவனையும் சுட்டு மயக்கப்பட வைக்க. இதை பண்ணது யாரடான்னு பார்த்தா அந்த இடத்துல ககமி குரூப் அடி ஆட்களும் சில பேர் வந்து மறைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட ஒரு இடம் இது பாரு, அங்க இருக்கிற டிகிராம் முக்கியமானது, அதை மட்டும் எதுவும் பண்ணாம திரும்ப கொண்டு வா. நல்லா போடுங்க, நான் அதை பாத்துறேன்னு சொல்லிட்டு அவரோட டிகிராம் ஆக்டிவேட் பண்ண பார்க்கவே பயங்கரமா இருக்குது. இவங்க அதுக்கிட்ட இருந்து தவிச்சு பின்னாடி பார்க்க சரி நான் இதை பாத்துக்கிறேன், நீ எப்படியாச்சும் இந்த ஸ்கூலுக்கு ஓடு. ஓகே அப்படி அவன் ஓடலான்னு பார்க்க திடீர்னு பார்த்தா நான் உங்களை ஓட மாட்டேனா அப்படி இந்த பாடி கிட்ட வந்திருக்கான். ஆமா இவன் என்ன பண்றான் திடீர்னு எப்படி இவ்வளவு தூரம் துரத்துன்னு வந்தான்? அங்க பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமாவை தடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருக்காங்க. என்ன பக்கம் தெரியாம இவளை கட்டி போட்டு இருக்கான். ஓ நான் படிக்காம ஓட மாட்டான்டா, என்னோட தப்புனால தான்டா என்னோட மேக்காவோட போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவ்வளோ இந்த பைத்துக்காரன் இங்க என்ன பண்ணிருக்கான்? பாடி கடை வேலை தானே பார்த்துட்டு இருந்தான். ஆஹா பாத்தீங்களா எதுக்கும் உதவாத செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த இடத்துல வந்திருக்காரு. என்னப்பா உனக்கு தான் ரெஸ்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டியா? உன்னோட மெக்காவோட எப்படி இருக்குது? அது என்னுடையதாச்சு, இதை நான் இப்ப பயன்படுத்தி இந்த பையனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போக அடக்கா முன்னாடி அது யாரோட தெரியுமா? யார் மேல கை வைக்கிற? அது ஏன் மச்சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு போட்டு அதை திருப்பி போடுறான்னு சொல்லிட்டு பிடிங்கிறான். இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை பண்ணிருக்கு. ஆல்மாய்க்கோ இது ஓடுங்கடா, இத்தனை நல்ல வாய்ப்பு. அதுக்கப்புறம் அவன் ஓட இன்னொரு பக்கம் இந்த கார்டும் அவனை அடிச்சு போட்டு மெக்காவோட கையில எடுத்துறான். ஆஹா இப்ப சாகத்துக்கான நேரம் நான் நீங்க எல்லாரும் ஆஹா இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்களுடைய குரூப்போட பொண்ணே அப்படின்னு மாதிரி கதறான். இப்ப எவ்வளவு யோசனை இருக்க பின்னாடி தான் பாக்கியும் போயிட்டு இவ்வளவு அடிக்க ரெண்டு பேரும் மாதிரி சண்டை போறதுல அவ கொஞ்சம் எக்ஸ்பைட் போயிட்டு புகை மட்டத்துக்கு நடுவுல போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பாக்க. அப்படியே பின்னாடி போகும்போது பின்னாடி பார்த்தா இந்த கார்டன் நின்று இருக்காங்க. அவ மேல அப்படியே சாஞ்சிட்டு டேய் கம்முனாட்டி தள்ளி போக தெரியாத சண்டை தான் போட்டுங்கிறேன். ஏண்டி உனக்குற மூளை இல்லையா? நான் இங்க ஒருத்தர் நின்னுகிட்ட நீ கவனிக்கலையா? நீ பாட்டு பறந்து வந்து சண்டை போட்டா எப்படி அர்த்தம்? யானை கணக்கிற ஏஞ்சி அதெல்லாம் விடு, இப்ப இவனை முடிக்கணும் அப்படின்னு ஹீரோவோட அவன் சண்டை போட ஹீரோவும் ஆல்மாவை ஆக்டிவேட் பண்ண அதோட அவனை பிடிச்சி இவனை தூக்கி போடலாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு சரியா மேல ஏஞ்சிக்க தூக்கி விசில் அடிக்க ரெண்டு பேரும் போய் மேல வந்துறாங்க. அந்த பொண்ணு அடியில இருக்கும்போது மேல இருக்கும் படுத்துருக்கு. எரும மாடு ஏன்டா எம்மளை படுத்துருக்கு? நீ ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்ச ஆளுனா ஏன் தப்பு ஒண்ணு இல்லடி, நீ எப்படி வந்து அதே மாதிரி இது ஒரு மிஸ்டேக், நல்ல வேலை பண்ண வைக்கிற ஆல்மா இப்ப ஏன் கிட்ட பட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போய் ஆச்சு மேல ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஹா ஆல்ரெடி டைம் வர ஆயின்னு இருக்கு. வேலையை முடிச்சதான் பேமெண்ட் கொடுப்பாங்க. சரி மிஷின் ஓவர், நீ கிளம்பி வந்துரு டோஸ் இப்போதைக்கு ரெஸ்ட் விட்டுலாம், இன்னொரு
இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடும். ஆனா அக்கியும் ஆஹா இவளை கட்ட முடியல, டே இக்கரு வந்து கட்டி வர இவளுக்கு. ஆல்மாவும் இக்கரு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்டா, டே இக்கரு இங்க வந்து இவனை கட்டி போறான்னு சொல்லிட்டு அக்கியும் கூப்ப அவனும் போலாம் பார்க்க, என்னடி பைத்தி கட்டி அவளை கடத்தோட உன்னையும் சேர்த்து கட்டிங்கிற ஒரு கயிறு கூட காட்டு தெரியல, நீ ஒரு வாடி கடி எனக்கு. அப்ப பின்னாடி இந்த பையனும் ஏஜிக்க இக்கரு அங்க பாரு. ஆல்மா டப்புன்னு இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண. அதுக்கப்புறம் அவனை அடிச்சு மட்டும் ஆக்குறதுல நம்ம ஹீரோவும் அத்தோட மயங்கிறான். இக்கரு கண்மொழி என்னாச்சு, நீ ஒரு வழியா கண்மொழிச்சிட்டேன் அப்படி ஓயமா ஊற. ஆஹா ஏ ஓயமாடா என்ன ஆச்சு உன் மூஞ்சிக்கு, அதை ஏன்டா கேக்குற, உன்னோட நண்பர்கள் பண்ண வேலை இதெல்லாம். இப்ப ஹிக்கருவும் ஆல்மாவை பார்க்க ஆல்மாவும் ஹிக்கரோ என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏய் நான் தான் சொல்லிட்டல இது ஒன்னும் உன்னோட தப்பு இல்லடா, இப்ப எல்லாரும் நல்லா இருக்கல அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. அது இல்லடா அது ஈஸியா சொல்ல முடியாது உனக்கு. நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்கள நான் திரும்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னோட மிஸ்டேக்னால நான் இழக்க திரும்ப விரும்பல. என்னது திரும்பவும் இழக்க விரும்பலையா உங்களுக்கு பிடிச்சவங்கள? இதுக்கு அர்த்தம் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா ஆல்மா? அதாவது உன்னோட மெமரிஸ் தானே கேக்குறேன். ஆமாண்டா. ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா ஏன் இப்ப சடனா வந்துச்சு, அது ஏன்றது எப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு எப்ப வந்துன்னா நம்ம அக்கியோட தங்கச்சி ஃபிட் பண்ணி வச்சிருந்த மெக்கா உடையவன அமர்லிஸ் கூட சண்டை போடும் போதுதான் எனக்கு அவளுடைய வார்த்தைகள் மூலமா எனக்கு பல ஞாபகங்கள் திரும்ப வந்தது. அப்பவா அப்பயே நீ இதை என்னமோ என்கிட்ட சொல்லாம இருக்க இப்ப வரைக்கும்? அது ஏன்றது தெரியலடா, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணல. இதெல்லாமே என்னோட தப்பு, இதை நான் சொன்னா மட்டும் இவங்க கூட நிரந்தரமா இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னு ஓடு. டேய் ஆல்மா இருடா எங்கட போற. ஆஹா இவனை சேஸ் பண்ணி பண்ண முடியல. அக்கியும் கவலைப்படாத ஓயமாடா, என்ன இருந்தாலும் இக்கரை விட்டு ஆல்மா ஒரு 5 மீட்டர் தள்ளி போயிட்டாலே அவனோட பேட்டரி எல்லாம் டவுன் ஆயிட்டு காத்து இல்லாத மாதிரி தவிக்க ஆரம்பிச்சிருவான். வெயிட் பண்ணி பாரு. ஆனா ஆல்ரெடி அவன் 5 மீட்டர் தள்ளி போயிட்டான்பா அப்படின்னு அவ சொல்ல. என்னது என்ன இங்க நடக்குது? அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அவன் ஹீரோ இல்லாம இப்ப தன்னிச்சையா செயல்படுறான். ஆல்மா எங்கடா போற, என்னடா இங்க நடக்குது, எனக்கே ஷாக்கா இருக்குன்னு ஹீரோ ஷாக்காவன். அதுக்கப்புறம் அவனை பின்தொடர்ந்து போக என்கிட்ட வராதீங்க நான் உங்களை தனிமையிலே விட்டுறேன், ஏன்னா என்னாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிறான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடி தொடர்ந்து போக அதுக்கப்புறம் ஆம்சோட குரூப்ல சீஃபும் அப்பனா அந்த அமர்லிஸ்ன்ற மெக்காவோட கூட இவன் கான்டாக்ட்ல ஈடுபட்ட போதான் அவனோட மெமரிஸ்ல திரும்ப வந்திருக்கும். ஆனா ஏன் இப்ப இப்படி பண்ணா அது எனக்கு சுத்தமா புரியல. அப்ப அந்த சீஃபோட மெக்காவோடையும் சப்போஸ் இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஆல்மா எப்போ அவனோட மெமரிஸ் இழந்தானோ அதோட அவனுடைய அனதர் எபிலிட்டியும் இழந்துட்டான். அது என்னன்னா தன்னுடைய எபிலிட்டியை பயன்படுத்தி ஓன் ஆக்டிவேஷன் மூலமா பவர் சோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். வித்தவுட் அதெல்லாம் அவனால ஹியூமன்ஸ் இல்லாமையே கூட தன்னிச்சையா அதை பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு தான் அவன் தனித்துவமானவன். எங்கல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்படி அது நடக்கும்? ஏன் இந்த முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லல நீங்க? அது ஏன்னா ட்ரிகர் ராம் உண்மையிலேயே உனக்கு ரொம்பவே க்ளோஸா இருந்ததுனால இதை சொன்னா நீ கண்டிப்பா அவனை ரொம்பவே அக்கறையா பார்த்துப்பேன். உங்களுக்குள்ள பெரிய பாண்டிங்கை ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் திரும்பியும் அவன் உயிருக்கு உயிரா நினைக்கிற யாரோ ஒருத்தர் இழந்துடுவான்ல. அப்ப சீஃபும் சரிடா தம்பி இதுக்கப்புறம் உனக்கு எந்த வேலையும் இல்ல, நாங்க எப்படி ட்ரிகர் ராம பாத்துக்கிறோம், நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு, ஒழுங்கா ஒரு சாதாரண ஆள் மாதிரி இதுக்கப்புறம் வாழ், உன்னோட பழைய லைஃப்க்கு போயிடுற தம்பி நீ வந்து சொல்ல. ஆனா என்னால அது முடியாது, ஏன்னா நான் ஒரு ஆர்ம்ஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர் மெக்காவோட பயன்படுத்தி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவல. தம்பி என்ன நீ யோசிக்கிற, இப்ப உங்ககிட்ட ட்ரிகர் ராமும் இல்ல, அதனால இப்போதைய நீ ஒரு சாதாரண சிவிலியன் தான், அதனால வீட்டுக்கு போடா, இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத, அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும், திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடாத. ஜொயினோ அவர் சரியா தான் சொல்ற, நீ கிளம்பு, இதுக்கப்புறம் உன்னோட ஓல்டு லைஃப் திரும்ப உனக்கு கிடைச்சிடும், ஜாலியா இருந்தா. என்ன இது, என்னால அதெல்லாம் முடியாது, ஏத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு ஹீரோவும் பிரச்சனை பண்றான். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் இப்போ ஒரு சிவிலியன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்தை முன்கூட்டியே சொல்லாம இப்போ இந்த பிரச்சனை நடந்த பிறகு சொல்றீங்கன்னா அது எனக்கு எவ்வளவு எரிச்சல் ஏற்படுத்து தெரியுமா? நான் என்னதான் இப்போ ஒரு சிவிலியனாவே இருக்கட்டும், இப்போ இந்த பிரச்சனை தான் நடந்துருச்சுல, கண்டிப்பா நான் உண்மை தெரியாம இந்த இடத்துல போக மாட்டேன். சீஃபோட மெக்கா ஓடிவோம். சரி அப்ப நான் சொல்றேன், இதெல்லாமே நடந்து பல காலங்களா இருக்கும். எங்களுடைய உலகத்துல எனர்ஜி சோர்சஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் ஒரு லெஜெண்டரி ஓர்டெல்லாம் சொல்ற தலைமை மெக்காவோட இருக்கும். அதோட எனர்ஜியை பயன்படுத்தி இங்க இருக்கிற எல்லாருமே இயக்கினிருந்தாங்க. பட் ஆனா அது முக்கியமான ஒருத்தரா இருந்ததுனால எங்களோட பிளானட்டை விட்டு ஏதோ ஒரு பயணத்தினால வெளியே போயிடுச்சு. அதோட நானு ஆல்மா அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்ப ஒரு கியூபா மாறிட்டோம். திரும்பி எங்களுக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு நாங்க பல இடத்துல தேடணும். அதாவது இந்த பிரபஞ்சத்துல அதிர்ஷ்டவசமா நாங்க பூமியை வந்து அடைஞ்சோம். அப்பதான் யாக்குமாவோட ககமி குரூப்போட மைண்ட்ஸ்ல வந்து இவனுக்கு வீந்திருக்கானுங்க. இவங்க தொழிலே அப்பவே சுரங்கம் தோன்றது போல. ஆமா என்ன இலவது திரும்பி எடுத்து வாக்கோ. அப்புறம் அங்க பார்த்தா முத முறையா யாக்குமாவும் மெக்காவுடையவான நம்ம ஆல்மாவை பார்க்க அதோட அந்த இடமே வீஞ்சி வீது. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல போய் திரும்ப பாக்குதுன்னா பாருங்க, அப்பதான் கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் தான் அந்த இடம் வீடிஞ்சு வீந்து ஆல்மா முத முறையா பேசிருப்பான். அதுக்கப்புறம் சீஃப் ஓடிய இப்ப மெக்காவோட கண்மொழிக்குது. யாக்குமாவும் அவர் இருக்கேன், ஏய் இங்க பாத்தியா இவன் கண்மொழிச்சிட்டான், நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த இரும்பு கை கொண்ட ரோபோட்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டிச்சுப்பா. ஆல்மாவும் இங்க பாத்தியாடா நான் கண்மொழிச்சிட்டேன், இவன் பேரு தான் யாக்குமோ ககமி. ஆல்மா அப்பதான் முறையா யாக்குமோ கூட இணைஞ்சான். நான் இணைஞ்ச ஆளு சுகி ஹீட்டோ ககமி, அதாவது யாக்குமோ ககமியோடைய பெரிய அண்ணன். இந்த சீஃப் தான் யாக்குமோ ககமி குரூப்ஸோடைய அண்ணங்காரன். அவன் தனியா அங்க இருந்து பிரிஞ்சுதான் இப்போ ஆம்சன் கிரியேட் பண்ணிருக்கான். எல்டஸ்ட் சன்னு தான் ககமி. அவன் வீட்டையும் பார்த்துப்பான், கூடவே அவன் ஒரு சயின்டிஸ்ட். சுகி ஹீட்டோவும் தம்பி இப்ப நம்ம கையில ஒட்டின்னு இருக்க இந்த ஃபிஷ் எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலியமா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கு. அதை வந்து இவங்க ஆட்ரிபியூட்னு சொல்றாங்க. ஆமா மனுஷங்களோட இருக்கிற அந்த ஆர்பிட்ரியும்ன்ற ஒண்ணுதான் எங்களை ஆக்டிவேட் ஆயிட்டு உங்க கூட இணைக்குது. அப்பனா நீ சொன்ன கதைகளை வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த ஓர்டலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பனா முதல் வழியா நாங்க அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு உதவி பண்றோம். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அந்த ஓர்டலா ஆட்ரிபியூம் கண்டுபிடிக்க. கேட்கவே நல்லா இருக்கேன்னா பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு நாங்க எல்லா இடத்துலையும் தேடணும். அதுல உண்மையிலேயே எங்களோட மைனிங்குள்ள தான் இது இருக்கு. ஃபைனலா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஓர்டலாவை. இதுதான் எல்லா மக்கள் ஒடிகளுக்கும் எனர்ஜி கொடுக்குது. எங்களோட ரிசர்ச் ஆரம்பிச்சோம், அதுக்கான முன் வேலைப்பாடுகளா. ஆனா நாளைக்கு தான் ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. யாக்குமோ என்னடாச்சு முகம் இப்படி வச்சுன்னு இருக்கேன்? ஒன்னும் இல்ல. ஏடா எதனா பிரச்சனையா? இல்லனா ஏதோ எனக்கு
ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதாவது பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்மூத்தா போயிட்டாலே நல்லா இருக்கும்னு தோணுது. கவலைப்படாதடா, எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு, எல்லாமே நல்லா நடக்கும். யாக்குமோ நீ ஹெல்ப் பண்றா, உனக்கு முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன். இன்னொரு பக்கம் ஆல்மாவும் சொல்ல சரியா சொன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ரிசர்ச் பண்ணிருக்க ஓட்டலோட அவேக்னிங் வேல்யூஸ் இப்ப ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனை ஸ்டார்ட் பண்ண இது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னமும் அது கொஞ்சம் மொத்தமாவே ஆக்டிவேட் பண்ண அண்ணா அதை நிறுத்து, கண்ட்ரோல் பண்ண முடியலடா, அது சொதப்பல்ல தான் போய் முடியுது, சரி கீழே உட்காரணா அப்படின்னு சொல்லிட்டு யாக்குமாவும் சொல்ல அதுக்கப்புறம் அந்த அடிமை வெடிச்சு செதற யாக்குமோ அடிப்பட்ட நிலைமையில இருக்கான். யாராலுமே கட்டுப்படுத்த முடியல. அது பார்த்தா மிகப்பெரிய மெக்காவோடைய வாட்டம் காட்சி அளிக்குது. அதாவது இருக்கிற மெக்காவோடைய தலைவன் யாராலுமே நிக்க முடியல. ஆஹா, இதை எதிர்த்து சண்டை போடணும், இதை தடுத்தா மட்டும்தான் இவன் உயிரோட இருப்பான், கண்டிப்பா பண்ண முடியும். ஆல்மா யாக்குமோ பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இதோட பவர் உண்மையிலே வேற லெவலா இருக்கு. இதை ஜெயிக்கிறமோ இல்லையோ, இதை இந்த இடத்துல இருந்து வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கணும். இதோட கதையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு உதவ மட்டும் செய்ய ஆல்மா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போவேன். அது பயங்கரமா அட்டாக் பண்ணு. அதை எதிர்த்து சிங்கிள் ஆளா ஆல்மா மட்டுமே பயன்படுத்தி இவனை சண்டை போட. ஆஹா, இது ஈஸியா முடியாது அப்படியே. ஆனா ரொம்ப க்ளோஸா போயிட்டல, கவலைப்படுத, இன்னும் க்ளோஸா போயிட்டு அதை ஏமாத்தி சண்டை போட்டுலாம். வா ஆல்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பவரும் திருட்டி அந்த இடத்துல போய் ஒரு கூத்து கொடுப்பான் பாருங்க. அதோட கண்ணில் படாம ஒரு கூத்து கொடுக்கறதுல அப்படியே அதோட பவர்னால அதுவும் ஒரு எனர்ஜி சோர்ஸா மாறுது மட்டும் இல்லாம அதோட ஆல்மாவும் யாக்குமாவும் தனித்தனியா பிரிஞ்சுறாங்க. யாக்குமாவும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஆல்மாவும் பார்த்துட்டு இருக்கேன். யாக்குமாவும் முட்டாள், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் செத்தாலும் என்ன மாதிரியே ஒருத்தன் உனக்கு கிடைப்பான், கவலைப்படாத, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருப்ப சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்கும். கடைக்கொண்ட ஏண்டாடி இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்துவோம். யாக்குமோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்துறேன். அதோட தான் ஆல்மா தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்துறது இல்லாம மட்டும் தன்னோட மெமரிஸையும் இழந்துட்டான், தன்னோட பவர்ஸை பயன்படுத்தியும் எப்படியும் மறந்துட்டான். அந்த ஷாக்ல இருந்து மீட்டு வர முடியாம தான் இவன் எப்படி இருக்கான். அந்த ஒரு நோக்கத்துக்காக திரும்பி உன்னை இழக்க விடாதுன்றதுனால தான் அவன் தனியா புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆல்மா காமிக்க அவன் போயிட்டு இருக்கும்போது ககமியா பாக்குறான். ஜோனே என்ன மன்னிச்சிரா, இப்ப நான் கூட பேசுற நிலைமை இல்ல, எங்கடா ஓடுற, என்ன உருவான சோகத்துல இருக்கு, எங்கடா போற, ஆமா எங்க நம்ம அக்கரு சரி ஈக்கரு அவனை விட்டு நான் போயிட்டேன் எங்கேயோ, எனக்கு தனியா ஒரு அவங்க கூட இப்ப நான் திரும்பி போக மாட்டேன். என்ன இது கதையாகுது, அவன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, அப்படி ஓட்டி பிரிஞ்சிருப்பீங்களே. ஆமா, அப்ப என்ன அளவுக்கு அவனை திரும்பி பிரிஞ்சு வந்த, அப்ப நான் இந்த முறை முழுமையா வந்துட்டு என் கூட இணைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா என்னெல்லாம் பார்க்க அவன் சீனா போட ஒண்ணுமே நடக்கல. என்கிட்ட ஒன்னா சேர்ந்துறான்னு சொல்லிட்டு கக்கமியா போட்டு திருக்கி நிற்க ஜோனால சுத்தமா முடியல. ஜோன் என்ன ஆச்சு, ஒண்ணும் இல்ல, இது ஃபெயில் இல்ல போய் முடியுது. ஜோன் என்னடா உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் ஒரு அவனை திரும்பி போலாம் பார்க்க என்ன பைத்தியக்கிற மாதிரி போயின்னு இருக்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் ஆக்கிக்கு நம்ம ஆல்மா இருக்கிற இடத்து தெரிஞ்சதுனால அவங்களும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி கூட அவனோட வீடியோ பார்த்துட்டு ஹீரோக்கு அவனை என்ன ஆனாலும் விட்டு போக கூடாது சொல்லிட்டு அத்தோட அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் அவன் தொலைஞ்சு போன இடத்துக்கு திரும்ப வர ககமி திரும்ப கால் பண்றான். இவன் என்னத்துக்கு கால் பண்ணான், டேய் என்னடா வேணும் உனக்கு, ஆல்மா தான் பேசுறான். ஆல்மா நீ அவன் கூட இருக்க, ஏக்கரோ இதை திரும்பி நான் வச்சுக்கலாம், எப்ப நம்ம சந்திப்போன்னு தெரியுது, ஏன்னா நீ என்ன காப்பாத்தின, உன் கூட இருந்த வரைக்கும் எனக்கு நல்லாவே இருந்தது எல்லாமே, ஆனா பட் எனக்கு எந்த விதமான ஞாபகமும் இல்லாதனால என்னால உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருமோன்னு யோசிக்கிறேன். முட்டாள்தனமா பேசாத ஆல்மா, இக்கரு கவனி, நான் எப்பயுமே உனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா என்ன தேடி சில மோசமான ஆளுங்க உன்னை காயப்படுத்துக்கிட்டே வராங்க. நீ ரொம்பவே கைண்டான பர்சனா இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு ஆபத்தான ஆளு உன் கூட இருக்கிறது நல்லா இருக்காது, உன்னோட லைஃப் ஆர்டினரியா போகணும், அதனால இதுல நான் உன்னை தலையிட விரும்பல. என்னடா பேசுறேன், இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே இப்ப தனித்தனியான வழிகள் தான், நான் தான் தேவையில்லாம இதுல உன்னை சேர்த்துட்டேன், நீ பண்ண எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் என்னோட வழியில நான் போறேன். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போலன்னு இருக்க கட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதானா, அவனுக்கு குட் பை சொல்லிட்டு அவனோட பார்ட்னருக்கு அப்படின்னு ககமியும் கேட்க ககமியும் ஆல்மாவை தூக்கிட்டு வரும்போது டோஜோ அப்ப அவனும் விளையாடுற நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த இதுல சோகமா இருக்க அக்கியும் வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்க ககமியோட போன்ல இருந்து ஆல்மா பேசின மொத்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்ல ஹீரோவும் அவன் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் அவனை தேட போறது கிடையாது, அவங்க கூட பேச போறது கிடையாது, இது நான் தனியா என்னோட லைஃப் வாழ போறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த நிமிஷம் பொலின்னு ஒரு அடி, என்னடா பாத்திக்கிழமை பேசிக்கிறேன், நான் உன்னோட பார்ட்னர் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு தானே பாடி கடை சேர்ந்து ஆல்மாவே இல்லைன்னா எப்படி அவனை திரும்ப கொண்டு வரும் இந்த மாதிரி பேசிக்கிறேன் அப்படின்னு இவன் உணர்ச்சி பங்க பேச கூடவே அக்கியோடைய மெக்க உடையசும் ஆமா ஆல்மா எங்க நண்பன் அவனை கண்டுபிடிச்சாகணும், அவன் உங்களோட சேர்ந்தாதான் நல்லா இருக்கும், சரியா தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இந்த உணர்ச்சி பொங்க கிளம்ப. அதுக்கப்புறம் ககமி குரூப்போட இந்த இடத்துல ஆஹா இப்போ அந்த வேர்ல்டு எல்லாம் வெடிக்க போகுது, இந்த மெக்காவோட வேர்ல்டுக்கான கதவுகள் இப்ப திறக்க போகுது அப்படின்னு அவன் சொல்ல அதோட ஜூனுடைய அண்ணனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்த லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேலை இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஸ்கிப் பண்ணா பார்த்துருங்க, ஏன்னா என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல கண்ணீர் மாதிரி போடுங்க, ஏன்னா எமோஷனா பண்ணிருப்பாங்க. மறக்காம அடுத்த எபிசோட் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட சேனல்ல இன்னும் சில ஆன்லைன் சீரிஸ்லாம் போட்டு இருக்கும், அதே மாதிரி ஃபினிஷ் சீரிஸ் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சா போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்க, நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.